இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தேர்வு என்ன அப்படின்னா 10ஆம் வகுப்பு தமிழ் இயல் 1. நம்ம 9ஆம் வகுப்பு தமிழும் முடிச்சிட்டோம். 6ஆம் வகுப்புல இருந்து 9ஆம் வகுப்பு தமிழ் முடிச்சிட்டோம். யூடியூப்ல பிளேலிஸ்ட் அதுல வந்து டெட் 2026ன்னு போட்டிருப்போம். ஸோ அந்த லிஸ்ட்ல போய் பார்த்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் வச்ச எல்லா டெஸ்ட்டும் இருக்கும். ஓகே, தினமும் ஒரு 7 மணிக்கு எழுதுறீங்க. ஓகே, நீங்க பேப்பர் பென் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு டே போட்டுக்கோங்க. தேர்வை பார்க்கலாமா? இது உங்களுடைய சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள்சி யூடியூப் சேனல். போட்டித் தேர்வு வெற்றி பெற்று நடத்தக்கூடியது. முழுக்க இலவச பயிற்சி நிறுவனம். தொடர்ந்து நீங்க பாக்குற மூலமா அனைத்து பொழுதுக்கும் ஃப்ரீ கிளாஸ், ஃப்ரீ டெஸ்ட், ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் வந்துட்டே இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். கனிச்சாறு என்னும் நூலை இயற்றியவர் யார்? கனிச்சாறு என்னும் நூலை இயற்றியவர் யார்? டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி, டிஎன்எஸ்ஆர்பி எல்லா போட்டித்தேர்வுக்குமே நம்ம ஃப்ரீ கிளாஸ், ஃப்ரீ டெஸ்ட், ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஆன்சர் பார்க்கலாமா? கடகடன்னு ஆன்சர் பண்ணணும். ஏயா, பியா, சியா, டியான்னு ஆன்சர் பண்ணா போதும். ஆன்சர் பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ஆப்ஷன் சி, பாவலரேறு பெருஞ்சித்திரனார். ஆப்ஷன் சி, பாவலரேறு பெருஞ்சித்திரனார். ஒவ்வொரு டெஸ்டோட முடியலும் அடுத்த டெஸ்ட் போர்ஷனை நாங்கள் அப்டேட் பண்ணுவோம். அதே மாதிரி டெலகிராம்ல டெய்லி அப்டேஷன் கொடுத்துட்டு இருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து கரெக்டாக அந்த டெஸ்ட் போர்ஷனை படிச்சுட்டு அவங்க டெஸ்ட் எழுதுறது. தினமும் இரவு 7 மணிக்கு தமிழ் நடக்கும். செகண்ட் கொஸ்டின். சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும், எந்த சாம்பலும் தமிழ் மணிந்து வேக வேண்டும், தமிழ் மணந்து வேக வேண்டும் என்ற பாடலை பாடியவர் யார் என்ற வரியை கூறியவர் யார்? இந்த மாதிரி கேட்பாங்க. ஏயா, பியா, சியா, டியான்னு ஃபாஸ்டா சொல்லுங்க. தினமும் இரவு 7 மணிக்கு தமிழ் தேர்வும், தினமும் இரவு 8 மணிக்கு சோஷியல் ஆர் சயின்ஸ் மேஜரும் வந்துட்டு இருக்கு. தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள்சி யூடியூப் சேனல். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? சச்சிதானந்தன். ஆப்ஷன் பி தான் சரியான பதில், சச்சிதானந்தன். நெக்ஸ்ட் கொஸ்டின். பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் என்ன? ஆன்சர் பார்க்கலாமா? ஆன்சர் பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ஆப்ஷன் டி, துரைமாணிக்கம். ஆப்ஷன் டி, துரைமாணிக்கம். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து மகபுகவஞ்சி எனும் நூலை இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மகபுகவஞ்சி எனும் நூலை இயற்றியவர் யார்? ஒவ்வொரு கொஸ்டினுமே ரொம்ப வேலிடா இருக்கும். இது வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் இயல் 1. நாளைக்கு வந்து 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் இயல் 2 நீங்க படிக்கணும். டெய்லி ஈவினிங் 2 லைவ் டெஸ்ட் நடக்கும். சயின்ஸ் ஆர் சோஷியல் மேஜர்ல ஒன்றும், தமிழ்ல ஒன்றும் நடக்கும். 3 சப்ஜெக்ட் கவர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீக்ல இருந்து உங்களுக்கு அடுத்த 3 சப்ஜெக்டோட லைவ் டெஸ்ட் நடக்க ஆரம்பிச்சிடும். பிளஸ் மெட்டீரியல்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். அப்புறம் வந்து உங்களுக்கு கிளாஸஸும் நடக்கும். ஆன்சர் பார்த்துடலாமா? மகபுகவஞ்சி, பாவலரேறு பெருஞ்சித்திரனார். ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க. டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க. பாவலரேறு பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ் எது? ஏயா, பியா, சியா, டியா? ஃபாஸ்டா ஆன்சர் பண்ணிட்டே இருக்கணும். பாவலரேறு பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ் எது? டக்குன்னு ஆன்சர் பண்ணிட்டே இருக்கணும். ஆப்ஷன் மட்டும் சொன்னா போதும். ஆன்சர் பார்க்கலாமா? ஆப்ஷன் ஏ, தென்மொழி. ஆப்ஷன் ஏ, தென்மொழி. ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட். நாடும் மொழியும் நமதரு கண்கள் என்று கூறியவர் யார்? நாடும் மொழியும் நமதரு கண்கள் என்று கூறியவர் யார்? ஏயா, பியா, சியா, டியா? ஃபாஸ்டா ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா?
ஆப்ஷன் பி சுப்பிரமணிய பாரதி. ஸோ ஆப்ஷன் பி சுப்பிரமணிய பாரதி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கடகடன் பார்த்துட்டு இருக்கோம். தமிழ் தேர்வு தினமும் இரவு 7 மணிக்கு. தமிழ்நாட்டின் நெல்லில் எத்தனை உள் வகைகள் உள்ளன? தமிழ்நாட்டின் நெல்லில் எத்தனை உள் வகைகள் உள்ளன? டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க. 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் இயல் 1 எழுதிட்டு இருக்கோம். ஆன்சர் பார்க்கலாமா? ஆப்ஷன் ஏ 60. ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் கொடுக்கோங்க. 60. நெக்ஸ்ட், காக்கி பாடினிய உரை என்னும் நூலை எழுதியவர் யார்? காக்கி பாடினிய உரை என்னும் நூலை எழுதியவர் யார்? ஏயா பியா சியா டியா? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? இளங்குமரனார். ஆப்ஷன் சி தான் சரியான பதில், இளங்குமரனார். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான கொஸ்டின். மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார்? மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் பார்க்கலாமா? தேவநேய பாவனார். ஆப்ஷன் சி தான் சரியான பதில், தேவநேய பாவனார். நெக்ஸ்ட், சொல்லாய்வு கட்டுரைகள் என்னும் நூலை எழுதியவர் யார்? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. சொல்லாய்வு கட்டுரைகள் என்னும் நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் பார்க்கலாமா? தேவநேய பாவனார். ஆப்ஷன் டி தான் சரியான பதில், தேவநேய பாவனார். நெக்ஸ்ட், செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குனராக பணியாற்றியவர் யார்? ஆன்சர் பார்க்கலாமா? தேவநேய பாவனார். ஆப்ஷன் சி தான் சரியான பதில், தேவநேய பாவனார். நெக்ஸ்ட், உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் யார்? ஃபாஸ்டா ஆன்சர் பண்ணிட்டே இருக்கணும், டைத்தை வேஸ்ட் பண்ணாம. ஆன்சர் பார்க்கலாமா? தேவநேய பாவனார். ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில், தேவநேய பாவனார். நெக்ஸ்ட், போர்ச்சுகீசிய நாட்டின் தலைநகர் எது? ஆன்சர் பார்க்கலாமா? லிஸ்பன். ஆப்ஷன் சி தான் சரியான பதில், லிஸ்பன். நெக்ஸ்ட், காடிலா எனும் நூல் முதலாக எந்த மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது? இது ரிப்பீட்டட் क्वेश्चनல ஒண்ணு. ஆன்சர் பார்க்கலாமா? தமிழ் மொழி. ஆப்ஷன் சி தான் சரியான பதில். நெக்ஸ்ட்,
17வது கேள்வி, காடிலா எனும் நூல் தமிழ் மொழியில் எந்த ஆண்டு மொழிபெயர்க்கப்பட்டது? ஆன்சர் பார்க்கலாமா? 1554. ஆப்ஷன் பி தான் சரியான பதில். நெக்ஸ்ட், காடிலா எனும் நூல் எந்த மொழியில் வரி வடிவில் அச்சிடப்பட்டது? எந்த மொழி வரி வடிவில் அச்சிடப்பட்டது? காடிலா எனும் நூல் எந்த மொழி வரி வடிவில் அச்சிடப்பட்டுள்ளது? காடிலா அப்படிங்கிறது எந்த மொழி வரி வடிவில் அச்சிடப்பட்டுள்ளது? ஏயா, பியா, சியா, டியா? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ரோமன். நெக்ஸ்ட் 19வது, இரட்டை மொழிதல் எனும் நூலின் ஆசிரியர் யார்? இரட்டை மொழிதல் எனும் நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் பார்க்கலாமா? சந்தக கவிமணி. சந்தக கவிமணி. ஆப்ஷன் சி தான் சரியான பதில். நெக்ஸ்ட், மேவலால் எனும் சொல்லின் பொருள் என்ன? மேவலால் எனும் சொல்லின் பொருள் என்ன? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? பெறுதல். ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில், பெறுதல். நெக்ஸ்ட் 21வது கேள்வி, தமிழ் மொழி இயல், இசை, நாடகம் என வளர்ந்துள்ளது எதன் மூலமாக என்று கூறுகின்றனர்? ஏபிஎஸ்சிஆர்டிஆர் மட்டும் சொன்னா போதும். ஆன்சர் பார்க்கலாமா? முத்தமிழாய். ஆப்ஷன் சி தான் சரியான பதில், முத்தமிழாய். அடுத்து 22வது கேள்வி, தமிழ் மொழி எவற்றை அணிகலனாய் பெற்றுள்ளது? தமிழ் மொழி எவற்றை அணிகலனாய் பெற்றுள்ளது? ஆன்சர் பார்க்கலாமா? ஐம்பெரும் காப்பியங்கள். ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில், ஐம்பெரும் காப்பியங்கள். ஒரு சொல்ல ஒரு சொற்றொடர், ஒரு சொல் ஒரு சொற்றொடரை இருபொருள் பட வருவது எது அல்லது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஒரு சொல் அல்லது ஒரு சொற்றொடரை, ஒரு சொல் ஒரு சொற்றொடரை இருபொருள் பட வருவது எது அல்லது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் பார்க்கலாமா? டக்குன்னு ஆன்சர் பண்ணணும். லேட் டைம் தான் உங்க எக்ஸாம்ல ஆகும். இரட்டர மொழிதல் அணி. ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 24வது क्वेश्चन.
புலவர் பலர் பாடிய பாடல்களின் தொகுப்பு எந்த நூலாக தொகுக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் பார்க்கலாமா? தனிப்பாடல் திரட்டு. ஆப்ஷன் டி தான் சரியான பதில். தனிப்பாடல் திரட்டு. நெக்ஸ்ட் 25வது கேள்வி. சந்தக கவிமணி என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் பார்க்கலாமா? தமிழகனார். ஆப்ஷன் சி தான் சரியான பதில். தமிழகனார். நெக்ஸ்ட் சந்தக கவிமணி எத்தனை சிற்றிலக்கிய நூல்களை படைத்துள்ளார்? பன்னெண்டு. ஆப்ஷன் ஏ சரியான பதில். 12. சந்தக கவிமணி தமிழகனாரின் இயற்பெயர் என்ன? ஆன்சர் பார்க்கலாமா? சண்முக சுந்தரம். ஆப்ஷன் பி தான் சரியான பதில். நெக்ஸ்ட் எந்த அணியை உரைநடையில் பயன்படுத்துவதை இணை ஒப்பு என்கிறோம்? ஆன்சர் பார்க்கலாமா? எடுத்துக்காட்டு ஓமையணி. ஆப்ஷன் பி தான் சரியான பதில். நெக்ஸ்ட் 29வது கேள்வி. மலையும் புயலும் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? மலையும் புயலும் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் பார்க்கலாமா? ராமசாமி. ஆப்ஷன் பி தான் சரியான பதில். ராமசாமி. நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின். தமிழ் எழுத்தாளர் எழில் முதல்வன் இயற்பெயர் என்ன? நம்ம எழில் முதல்வன் ஒருத்தரை பார்த்தோம். அவருடைய இயற்பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸை பார்த்து ஆன்சர் சொல்லுங்க. ராமலிங்கம், மா ராமமூர்த்தி, பே கருணாகரன், அரங்க சீனிவாசன். ஏயா, பியா, சியா, டியா? எழுத்தாளர் எழில் முதல்வரோட இயற்பெயர் என்ன? ஃபாஸ்டா சொல்லுங்க. ஓகே, பார்க்கலாமா? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மா ராமலிங்கம். எழில் முதல்வரோட இயற்பெயர் ராமலிங்கம். எழில் முதல்வனோட இயற்பெயர் என்ன? ராமலிங்கம்.
அடுத்து ஏ கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஆப்ஷன்ஸில் ஆன்சர். அடுத்து திருப்பரங்குன்றத்தின் அழகை பார்ப்பதற்கு என்று இயற்கை பதித்து வைத்த 2 பெரிய பெரிய நிலை கண்ணாடியை போல வடபுறமும் தென்புறமும் நீர் நிறைந்த கம்மாய்கள் என்னும் உண்மை வரிகள் எந்த நூல்ல இடம்பெற்றிருக்கு? திருப்பரங்குன்றத்துல அழகை பார்ப்பதற்கு என்று இயற்கை பதித்து வைத்த 2 பெரிய பெரிய நிலை கண்ணாடியை போல வடபுறமும் தென்புறமும் நீர் நிறைந்த கம்மாய்கள் என்னும் உண்மை வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு? சரியான பதில் என்ன? ஆப்ஷன்ஸை பார்த்து ஆன்சர் சொல்லுங்க. ஏயா, பியா, சியா, டியா? எந்த நூலில் இதை பற்றி சொல்லியிருக்கு? ஓகே, மூவரை வென்றானா, நித்தில வள்ளியா, பாண்டிமாதேவியா, குறிஞ்சி மலரா? எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு? சரியான பதில் பார்க்கலாமா? ஆப்ஷன் டி, குறிஞ்சி மலர். வெரிஃபை பண்ணிக்கோங்க ஆன்சரை. ஆப்ஷன் டி, குறிஞ்சி மலர். அதாவது திருப்பரங்குன்றத்தின் அழகை பார்ப்பதற்கு என்ற இயற்கை பதித்து வைத்த 2 பெரிய பெரிய நிலை கண்ணாடி, வடபுறமும் தென்புறமும் நீர் நிறைந்த கம்மாய்கள் என்னும் உண்மை வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னா குறிஞ்சி மலர். அடுத்து நாட்டுப்பற்று என்னும் கட்டுரை எழுதியவர் யார்? நாட்டுப்பற்று அப்படிங்கிற கட்டுரையை எழுதினது யாரு? கிருஷ்ணமூர்த்தியா, புதுமை பித்தனா, பாரதிதாசனா, வரதராசனாரா? நாட்டுப்பற்று அப்படிங்கிற கட்டுரையை எழுதினது யாரு? ஏயா, பியா, சியா, டியா? சரியான பதில ஃபாஸ்டா சொல்லுங்க. ஓகே, சரியான பதில் பார்க்கலாம். ஆப்ஷன் டி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. வரதராசனார் தான் நாட்டுப்பற்று அப்படிங்கிற கட்டுரை எழுதுனது. வரதராசனா. ஆப்ஷன் டி சரியான பதில். அடுத்து திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள சிறுமலை பற்றி வாழையும் கமுகும் தாழ்குலை தெங்கும் என்று கூறும் நூல் எது? திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள சிறுமலை பற்றி வாழையும் கமுகும் தாழ்குலை தெங்கும் அப்படின்னு கூறும் நூல் எது? ஏயா, பியா, சியா, டியா? ஃபாஸ்ட்டாக வாட்ச் பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. எந்த நூலில் சொல்லியிருக்காங்க? அதாவது மணிமேகலையா, வளையாபதியா, சிலப்பதிகாரமா, குண்டலகேசியா? திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள சிறுமலை பற்றி வாழையும் கமுகமும் தாழ்குலை தெங்கும் என்று கூறும் நூல் எது? ஓகே, ஏஆ, பியா, சியா, டியா? ஃபாஸ்ட்டாக சொல்லுங்க. சிலப்பதிகாரத்தில் தான் சொன்னாங்க. இதான் சரியான பதில். பார்த்துக்கோங்க, ஆன்சர் வெரிஃபை பண்ணுங்க. ஆப்ஷன் சி, சிலப்பதிகாரத்தில் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள சிறுமலை பற்றி வாழையும் கமுகும் தாழ்குலை தெங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிலப்பதிகாரத்தில் வாழையும் கமுகும் தாழ்குலை தெங்கும் திண்டுக்கல் மாவட்டத்தில் சிறுமலையை பற்றி சொல்லியிருக்காங்க சிலப்பதிகாரத்தில். ஆப்ஷன் சி சரியான பதில். அடுத்து உரைநடையின் அணிகலன்கள் என்ற கட்டுரை எழுதினது யாரு? வாணிதாசனா, பாரதிதாசனா, எழில் முதல்வனா, வரதராசனாரா? உரைநடையோட அணிகலன் அப்படிங்கிற ஒரு கட்டுரையை எழுதினது யார்? உரைநடையின் அணிகலன் என்ற கட்டுரை எழுதியது யார்? ஏயா, பியா, சியா, டியா? சரியான பதில் என்ன? எழில் முதல்வன், அதாவது ஆப்ஷன் சி. வெரிஃபை பண்ணிக்கோங்க ஆன்சரை. உரைநடையின் அணிகலன்கள் என்ற கட்டுரை எழுதினது யார்? எழில் முதல்வன். ஆப்ஷன் சி, உரைநடையோட அணிகலன் என்னும் கட்டுரை எழுதினது யாரு? எழில் முதல்வன். ஆப்ஷன் சி சரியான பதில். அடுத்து எழுத்தாளர் எழில் முதல்வன் எழுதிய நூல்களில் எந்த நூல் சாகித்ய அகாடமி விருதை பெற்றது? எழுத்தாளர் எழில் முதல்வன் எழுதின நூலில் எந்த நூல் சாகித்ய அகாடமி விருதை வாங்கினது? புதிய உரைநடையா, இலக்கிய தகவா, திறனாய்வு நெறியா, நோக்கு நிலையா? எந்த நூல் சாகித்ய அகாடமி விருதை வாங்குச்சு? எழுத்தாளர் எழில் முதல்வன் எழுதினது. ஏயா, பியா, சியா, டியா? ஃபாஸ்டா சொல்லுங்க. ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? ஆப்ஷன் ஏ சரியான பதில். புதிய உரைநடை. வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ஏ சரியான பதில். புதிய உரைநடை.
புதிய உரைநடை அப்படிங்கிறது தான் எழுத்தாளர் எழில் முதல்வன் எழுதிய நூல்களில் சாகித்ய அகாடமி விருது பெற்றது. ஆப்ஷன் ஏ சரியான பதில். ஓகே, அடுத்து மழையும் புயலும் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஆலந்தூர் கோ மோகனரங்கன், இளந்தை சு ராமசாமி, உதகை பொன்னழகன், வா ராமசாமி. மழையும் புயலும் அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் யாரு? ஏயா பியா சியா டியா? மழையும் புயலும் அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் யார்? ஃபாஸ்டா சொல்லுங்க ஆன்சரு. ஏயா பியா சியா டியா? மழையும் புயலும் அப்படின்னு நூலோட ஆசிரியர். ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? ஆப்ஷன் டி, அதாவது ராமசாமி. செக் பண்ணிக்கோங்க ஆன்சரை. வா ராமசாமி அப்படிங்கிறது தான் அந்த ஆசிரியர். மழையும் புயலும் அப்படின்னு நூலை எழுதினவர் வா ராமசாமி. ஆப்ஷன் டி சரியான பதில். ஆப்ஷன் டி சரியான பதில். அடுத்து தமிழ் இன்பம் அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் யாரு? தமிழ் இன்பம் கு மா பாலசுப்ரமணியம், குருவி கரம்பை சண்முகம், ராபி சேதுப்பிள்ளை, பூவை செங்குட்டுவன். இதுல தமிழ் இன்பம் அப்படிங்கிற நூலை எழுதின ஆசிரியர் யாரு? ஏயா பியா சியா டியா? தமிழ் இன்பம் அப்படிங்கிற நூலை எழுதின ஆசிரியர் யாரு? சரியான பதில் ஆப்ஷன் சி, ராபி சேதுப்பிள்ளை. ஆப்ஷன் சி, ராபி சேதுப்பிள்ளை. தமிழ் இன்பம் அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் ராபி சேதுப்பிள்ளை. அடுத்து அடுத்து எதிரும் புதிருமான முரண்பாடுகள் கருத்துக்களை அமைத்து எழுதுவதால் டேஸ் என்கிறோம். எதிர்ப்பா, எதிரிடையா, எதிரினை இசைவா, நேர்மாறா? ஏயா பியா சியா டியா அப்படின்னு கேட்டிருக்கோங்க. கொஸ்டினை பாருங்க திரும்ப. எதிரும் புதிருமான முரண்படும் கருத்துக்களை அமைத்து எழுதுறதுல எப்படி சொல்லுவோம்? எதிரும் புதிருமான முரண்பாடு உள்ள கருத்துக்களை அமைத்து நம்ம எழுதுறதை எப்படி சொல்லுவோம்? ஆப்ஷன் ஏயா பியா சியா டியா? ஃபர்ஸ்டா சொல்லுங்க. எதிரும் புதிருமான முரண்பாடு கருத்துக்களை அமைத்து எழுதுறதை நம்ம எப்படி சொல்லுவோம்? டேஸ் என்கிறோம். ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? ஆப்ஷன் சி, எதிரினை இசைவு. ஆப்ஷன் சி, எதிரினை இசைவு. ஆப்ஷன் சி, எதிரினை இசைவு. ஓகே, அடுத்து உவமையும் பொருளும் வேற்றுமை ஒளிவித்து ஒன்றென மாட்டின் அஃது உருவகமாகும் என எழுதியவர் யார்? அதாவது உவமையும் பொருளும் வேற்றுமை ஒளிவித்து ஒன்றென மாட்டின் அது உருவகமாகும் அப்படின்னு சொன்னது யார்? தண்டி, மில்லரேபர், உமர்கயாம், பில்ஹானா. ஏயா பியா சியா டியா? உவமையும் பொருளும் வேற்றுமை ஒளிவித்து ஒன்றென மாட்டின் அது உருவகமாகும் என்று எழுதியவர் யார்? உவமை பொருளை பற்றி எழுதினது யார்? ஏயா பியா சியா டியா? ஓகே, சரியான பதில் பார்க்கலாமா? ஃபாஸ்ட்டாக சொல்லுங்கள். ஆப்ஷன் ஏ கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. தண்டி. உவமையும் பொருளும் வேற்றுமை ஒளிவித்து ஒன்றென மாட்டின் அது உருவகமாகும் என்று எழுதியவர் யார்? தண்டி. ஓகே, அடுத்து ஆப்ஷன் ஏ சரியான பதில். அடுத்து களம்புக துடித்து நின்ற தனக்கு வெற்றி சாறு கிடைத்து விட்டது, உண்டு மகிழ்ந்தாய் உன் புன்னகைதான் அதற்கு சான்று அப்படின்னு எழுதுனது யாரு? திரும்ப வாசிக்கிறேன். களம்புக துடித்து நின்ற உனக்கு வெற்றி சாறு கிடைத்து விட்டது, உண்டு மகிழ்ந்தாய் உன் புன்னகை தான் அதற்கு சான்று என எழுதியவர் யார்? வாணிதாசன், அறிஞர் அண்ணா, பாரதிதாசன், பாரதியார். சரியான பதில் என்ன? ஆப்ஷன் ஏயா பியா சியா டியா? களம்பக துடித்து நின்ற உனக்கு வெற்றி சாறு கிடைத்து விட்டது, உண்டு மகிழ்ந்தாய் உன் புன்னகை தான் அதற்கு சான்று என எழுதினது யாரு? ஏயா பியா சியா டியா? ஃபாஸ்டா சொல்லுங்க. ஓகே, சரியான பதில் ஆப்ஷன் பி, அதாவது அறிஞர் அண்ணா சொல்லியிருக்கார். களம்புக துடித்து நின்ற உனக்கு வெற்றி சாறு கிடைத்து விட்டது, உண்டு மகிழ்ந்தாய் உன் புன்னகை தான் அதற்கு சான்று என கூறியது அறிஞர் அண்ணா. ஆப்ஷன் பி சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் பி சரியான பதில், அறிஞர் அண்ணா.
சரி, அடுத்து போலாமா? எந்த அணியை உரைநடையில் பயன்படுத்தும் போது இணை ஒப்பு என அழைக்கிறோம் எனப்படும்? அதாவது எந்த அணியை உரைநடையில் நம்ம பயன்படுத்துகிற போது இணை ஒப்பு அப்படின்னு சொல்கிறோம்? தன்மை நவிர்ச்சி அணி, எடுத்துக்காட்டு உவமை அணி, வஞ்ச புகழ்ச்சி அணி, பிரிது மொழிதல் அணி. 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்? சரியான பதில் எது? எந்த அணியை உரைநடையில பயன்படுத்தும் போது இணை ஒப்பு அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம்? ஓகே, ஆப்ஷன் பார்க்கலாம். ஏயா, பிஎஸ், சியா, டியா? ஃபாஸ்ட்டாக சொல்லுங்கள். சரியான பதில் பார்க்கலாம். ஆப்ஷன் பி, அதாவது எடுத்துக்காட்டு உவமை அணி. எந்த அணியை உரைநடையில் பயன்படுத்தும் போது இணை ஒப்புன்னு சொல்கிறோம்? எடுத்துக்காட்டு உவமை அணியில் உரைநடையை பயன்படுத்தும் போது இணை ஒப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஆப்ஷன் பி சரியான பதில், எடுத்துக்காட்டு உவமை அணி. அடுத்து, 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்கள் தொடர்ந்து பொருள் தருவது எவ்வாறு அழைக்கப்படுது? பொதுமொழி, தொடர்மொழி, இவை இரண்டும் இவற்றில் எதுவும் இல்லை. ஏயா, பிஎஸ், சியா, டியா? அதாவது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்கள் தொடர்ந்து பொருள் தருவது எது? சரியான பதில் எது? ஆப்ஷன் பி, தொடர்மொழி அப்படின்னு சொல்லுவோம். ஆப்ஷன் பி தொடர்மொழி. ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் பி. ஓகே, அடுத்து, வினையால் அணியும் பெயர் எத்தனை காலங்களில் வரும்? வினையால் அணியும் பெயர் எத்தனை காலங்களில் வரும்? 2, 3, 4, 5. வினையால் அணியும் பெயர் எத்தனை காலங்களில் வரும்? 2, 3, 4, 5. சரியான பதில் என்ன? ஏயா, பிஎஸ், சியா, டியா? வினையால் அணி பெயர் எத்தனை காலங்களில் வரும்? சரி, பார்க்கலாமா ஆன்சர்? ஆப்ஷன் பி, அதாவது 3 காலங்களில் வரும். வெரிஃபை பண்ணிக்கோங்க ஆன்சரை. வினையால் அணியும் பெயர் 3 காலங்களில் வரும். ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி. ஓகே, அடுத்து, பச்சை நிழல் என்னும் நூலோட ஆசிரியர் யார்? மணிகண்டன், ரவி, உதயசங்கர், பழனி பாரதி? இந்த ஆப்ஷன்ல எது சரியான பதில்? பச்சை நிழல் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? சரியான பதில் என்ன? ஆப்ஷன் ஏயா, பிஎஸ், சியா, டியா? பச்சை நிழல் அப்படின்னு ஒரு நூலோட ஆசிரியர் யாரு? ஆப்ஷன் சி சரியான பதில், உதயசங்கர். பச்சை நிழல் அப்படின்னு நூலோட ஆசிரியர் யாரு? உதயசங்கர். ஆப்ஷன் சி. ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் சி, பச்சை நிழல் அப்படின்னு நூலோட ஆசிரியர் உதயசங்கர். ஓகே, ஆப்ஷன் சி சரியான பதில். அடுத்து, சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 10, 8, 5, 7. எது சரியான பதில்? ஆப்ஷன் ஏயா, பிஎஸ், சியா, டியா? சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? ஏயா, பிஎஸ், சியா, டியா? ஃபாஸ்ட்டாக சொல்லுங்கள். ஈஸியான கொஸ்டின், ஒரே ஒரு ஈஸியான கொஸ்டின் எப்பவுமே கொடுப்போம்ல, அது மாதிரி. சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? சரி, ஆன்சர் பார்க்கலாமா? 10. ஆப்ஷன் ஏ சரியான பதில், 10. ஆப்ஷன் ஏ சரியான பதில். முதல் எழுத்துக்கள் எத்தனை எண்ணிக்கை உடையது? 22, 26, 28, 30. ஏயா, பியா, சியா, டியா? முதல் எழுத்துக்கள் எத்தனை எண்ணிக்கை உடையது? முதல் எழுத்துக்கள் எத்தனை எண்ணிக்கை உடையது? ஏயா, பியா, சியா, டியா? ஃபாஸ்ட்டாக சொல்லுங்கள். முதல் எழுத்துக்கள் எத்தனை எண்ணிக்கை உடையது? ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? ஆப்ஷன் டி, அதாவது 30. முதல் எழுத்துக்கள் எத்தனை எண்ணிக்கை? 30 கொண்டது. 30 அப்படிங்கிறத சரியான பதில். ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். முதல் எழுத்துக்கள் எத்தனை எண்ணிக்கை கொண்டது? 30. ஓகே, அடுத்து பார்க்கலாம். ஓகே, அடுத்து, வினை அடியுடன் விகுதி சேருவதால் உருவாகும் தொழிற்பெயர் எவ்வாறு அழைக்கப்படும்? வினை அடியோட விகுதி சேர்றதுனால உருவாகும் தொழிற்பெயர் எப்படி அழைக்கப்படும்? வினையால் அணியும் பெயர், முதல்நிலை தொழிற்பெயர், எதிர்மறை தொழிற்பெயர், விகுதி பெற்ற தொழிற்பெயர்? ஆப்ஷன் ஏயா, பியா, சியா, டியா? வினை அடியுடன் விகுதி சேருவதால் உருவாகும் தொழிற்பெயர் எவ்வாறு அழைக்கப்படுகிறது?
ஏயா பியா சியா டியா? ஃபாஸ்ட்டாக சொல்லுங்கள். வினை அடியோட விகுதி சேர்றதுனால எப்படி அழைக்கப்படுது அந்த தொழிற்பெயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏயா பியா சியா டியா? ஃபாஸ்ட்டாக சொல்லுங்கள், முயற்சி பண்ணுங்கள். ஆன்சர் பார்க்கலாமா? ஆப்ஷன் டி, அதாவது விகுதி பெற்ற தொழிற்பெயர். விகுதி பெற்ற தொழிற்பெயர் வினை அடியோட விகுதி சேர்றதுனால உருவாகும் தொழிற்பெயர் விகுதி பெற்ற தொழிற்பெயர். அடுத்து உயிரிழபடை எத்தனை வகைப்படும்? உயிரிழபடை எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3, 4, 5, 6 உயிரிழபடை எத்தனை வகைப்படும்? ஆப்ஷன் ஏயா பியா சியா டியா? உயிரிழபடை எத்தனை வகைப்படும் சொல்லுங்க கரெக்டா. ஏயா பியா சியா டியா? உயிரிழபடை எத்தனை வகைப்படும்? ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? ஏயா பியா சியா டியா? ஃபாஸ்ட்டாக ஆப்ஷன்ஸ் அனுப்புங்க, ஆன்சர் அனுப்புங்க. 3 உயிரிழபடை எத்தனை வகைப்படும்? 3. ஆப்ஷன் ஏ சரியான பதில். சரியா? ஆப்ஷன் ஏ சரியான பதில் 3. சரியா? ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. உயிரிழபடை 3 வகைப்படும். சரி, ஆப்ஷன் ஏ சரியான பதில். அடுத்து பாருங்க, மொழி எத்தனை வகைப்படும்? மொழி எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியான பதில் என்ன? 4, 5, 3, 6? மொழி எத்தனை வகைப்படும்? ஆப்ஷன் ஏயா பியா சியா டியா? மொழி எத்தனை வகைப்படும்? ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? ஆப்ஷன் சி, அதாவது சரியான பதில் ஆப்ஷன் சி 3. மொழி எத்தனை வகைப்படும்? 3.